ஒரு காட்டில் ஒரு சக்தி வாய்ந்த சிங்கமும் ஒரு பெரிய யானையும் இருந்தன. இருவரும் தங்கள் தலையிடத்தை பற்றி கொண்டிருந்ததால் அடிக்கடி மோதிக்கொள்வார்கள். ஒரு நாள் யானை குளத்தில் நீராடி இருந்த போது சிங்கம் அதனை நோக்கி வந்தது. சிங்கம், யானே, இந்த குளம் எனக்கு சொந்தம், நீ இங்கு நீராட முடியாது. யானை, சிங்கமே, நீரூற்று அனைவருக்கும் பொதுவானது, இங்கு நீராட உனக்கு மட்டும் உரிமை கிடையாது என்று கூறியது. இதை கேட்ட சிங்கம் கடுப்பாகி யானையை அச்சுறுத்தத் தொடங்கியது. ஆனால் யானை அடங்கிய மாட்டாது. சிங்கம், நான் காட்டின் ராஜா, எனக்கு எதிராக வந்தால் உனக்கு கஷ்டம் வரும் என்றது. யானை அமைதியாக இருந்தது. ஆனாலும் அதற்குள் சிங்கத்தை பற்றிய கவலை இல்லை. யானை, நான் உன்னை போர் செய்வதில்லை, ஆனாலும் எனக்கான உரிமையை விலக்க முடியாது. நாம் இங்கே இருவரும் இன்பமாக வாழலாம் என்று கூறியது. சிங்கம் யானையின் நிதானத்தை பார்த்து உணர்ந்தது. யானை தன்னை போர் செய்வது அவசியமில்லை, ஆனால் அவ்வாறு செய்தால் சிங்கம் தோற்கும்தான். அந்த நேரத்தில் ஒரு பழைய ஆந்தை அதன் மரத்திலிருந்து பேசியது. நீங்கள் இருவரும் சக்திவானவைகள், ஒருவரை ஒருவர் மதித்து இங்கே அமைதியாக வாழலாம். இங்கு இருக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் இது நல்லது. சிங்கம் யானையின் துணிவையும் ஆந்தையின் அறிவையும் உணர்ந்து சம்மதித்தது. அன்று முதல் சிங்கமும் யானையும் இடையே சமாதானம் காணப்பட்டது. இருவரும் தங்கள் தலையிடத்தை பகிர்ந்து கொண்டு மற்ற உயிரினங்களுக்கும் ஒரு நல்ல முன்னுதாரணமாக திகழ்ந்தனர். இதனால் காட்டில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவியது.